ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது இந்த மாதிரி டபுள் பைப்பிங் வச்சு நெக்குக்கு சிங்கிள் பைப்பிங் தான் வரும். சீலையில் என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி ஒரு 3 கலர் மட்டும் சில்க் காட்டனில் எடுத்து இந்த மாதிரி உள் சைடு பிசுரில் போகிற மாதிரி அடித்து திருப்பி நெக் வச்சு இந்த பாக்ஸை ஒரு டிசைன் பண்ணியிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். பிசுறு உள் சைடு போகிற மாதிரி அடிக்கிறதுக்கு நூல் உள் சைடு வச்சு ஒரு கட்டு கட்டி 1/4 இன்ச்சுக்கு மேலே வர்ற மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன அளவுக்கு துணி வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி நெக்குக்கு இதே வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான் இது. கயிறு மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா போதும். நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம். உள் சைடு ஒரு 2 பாயிண்ட் அளவுக்கு மட்டும் துணி விட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். தையல் அடிக்கும்போதே தையலிருந்து வர்ற நூலை கொஞ்சம் வெட்டுறணும். அப்போ தான் நம்ம முடிச்சு போடுறதுக்கு சரியாக இருக்கும். அதை அப்படியே முடிச்சு போட்டு இழுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு மட்டும் உள் சைடு போகிறதுக்கு லைட்டாக தள்ளி விட்டுடலாம். மெதுவாக இழுத்தோம்னா போதும். அதிகமாக இழுத்தாலும் நூல் கட் ஆயிரும். உள்ளே இருக்கிற துணி வெளியே வர்ற வரைக்கும் மெதுவாக இழுக்கலாம். அதுக்கு பின்னாடி அந்த துணியை பிடிச்சி இழுத்தோம்னா பிசுரெல்லாம் உள் சைடு போயிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு கயிறு ரெடி ஆயிரும். இதே மாதிரி எத்தனை துணி வேணுமோ அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா கலர்லேயும் இதே மாதிரி அடித்து வச்சுக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு பின்னாடி இப்போ நெக்குக்கு என்ன மாதிரி வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். காப்பர் கலரில் ஒரு கிளாத் இருக்குது. இது சீலையிலே வந்திருக்கு. அது மேலே நெக்கு அகலம் என்ன இருக்கோ நெக்கு நீளம் என்ன வேணுமோ அதுக்கு அதிகமாக ஒரு 2 இன்ச்சு துணி அதிகமாக விட்டுடலாம். அடிச்சு திருப்பின பின்னாடி அதிகமாக இருக்கிறதுல கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1/4 இன்ச்சுக்கு ஒவ்வொரு கலரும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். கீழ் சைடு ஒரு 6.5 இன்ச்சு இறக்க வேணும். நெக்கு அகலம் ஒரு 5.5 இன்ச்சு இருந்ததுன்னா போதும். அந்த அளவுக்கு வந்ததையும் இந்த மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். கிளாத் எங்கேயும் நகராமல் எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக. இது கொஞ்சம் மெதுவாக தான் தைக்கணும். இந்த மாதிரி லைனாக வச்சும் தைச்சிக்கலாம், இல்லை பாக்ஸாக வச்சும் தைச்சிக்கலாம். ஒரு லைன் வச்ச பின்னாடி மேலிருந்து பின்னலாக ஒன்று வச்சுக்கலாம். கீழ் சைடு எப்படி வச்சு தைச்சோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கலர் மாற்றி மாற்றி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வச்சு முடித்த பின்னாடியும் தையல் அடிச்சுக்கலாம். எல்லா கலருமே உள் சைடு வச்சாச்சு. அடுத்தது பேக் சைடு பீஸ் எடுத்துக்கலாம். இது எப்போவுமே நார்மலாக எப்படி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் செய்யுமோ ரவுண்ட் கழுத்து வச்சு அதே மாதிரி தான் கட்டிங் செஞ்சுருக்கு. கீழ் சைடு 1.5 இன்ச் இருக்குது. அதில் 1/2 இன்ச்சு மட்டும் அடிச்சு திருப்புறக்கு விட்டுட்டு மீதி 1 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு இறக்கத்துக்கு கீழே அதிகமாக துணி இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நாம் இப்போ ரெடி பண்ண துணியை உள் சைடு வச்சு அடிச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிருக்கு 2.25 இன்ச்சு அகலத்துக்கு. அதை அப்படியே 2 பீஸாக வெட்டி எடுத்துடலாம். இப்போ நாம் வெட்டி எடுக்கிற பாகத்துக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக பைப்பிங் வச்சுக்கலாம் 2 சைடும். கீழ் சைடு இருக்கிறது ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸு. ப்ளைனான சில்க் காட்டன் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி கலராக வச்சு அடிச்சிட்டோம்னா 2-3 கலர் சீலைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் என்ன கலர் வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி சீலை வர்றதுக்கு இந்த ப்ளவுஸ் போட்டுக்கலாம்.
கீழ் சைடு 1 இன்ச் இருக்கிறத இதெல்லாம் அடித்து முடித்த பின்னாடி கடைசியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பீஸ் வச்சு அடித்து திருப்பிக்கலாம். அடுத்தது பைப்பிங் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பைப்பிங் வைக்கிறதுக்கு அதை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ரவுண்ட் கழுத்துக்கு கீழே வெட்டி எடுத்த பீஸ் என்ன இருக்கோ அதுபோக ஒரு 1/4 இன்ச் அதிகமாக வச்சு துணி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தைக்கிறதுல 1/4 இன்ச் சேர்ந்து வந்திருக்கு பைப்பிங் வச்சதில். அதுபோக தைக்கிறதுக்கு ஒரு 2 சைடும் ஒரு 1/2 இன்ச்சு துணி வேணும். நெக்கு இறக்கம் ஒரு 6 இன்ச்சு கீழே வேணும். அதுபோகவே அதிகமாக துணி இருக்குது. என்ன அகல தேவையோ அதுக்கு மார்க் பண்ணி விட்டுடலாம். இதை அடித்து திருப்புறதுக்கு லைனிங் கிளாத்தில் அடித்து திருப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கயிறில் நகர்ந்து போகாமல் ஒரு தையல் அடிச்சுக்கலாம்.
லைனிங் கிளாத்தில் அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். ஒரு சைடு மட்டும் மேல் சைடு மட்டும் அடிச்சுக்கலாம். சைடில் 2 பக்கம் ஓவர்லாக் போட்டுக்கலாம். சைடுலேயும் அடித்து திருப்பிக்கலாம். ஆனால் 2 கிளாத்து ஈவனாக இருக்காது. ஒரு கிளாத்து நகர்ந்து நகர்ந்து வரும். அப்போ கீழே இருக்கிற கிளாத்தில் சுருக்கம் வரும். அதனால் ஒரு சைடு மட்டும் அடிச்சுட்டு உள் சைடு இருக்கிற கயிறில் ஒரு தையல் அடித்த பின்னாடி ஓவர்லாக் போட்டுக்கலாம். இதை அப்படியே திருப்பி இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். இதுக்கு இவ்வளோ கலர் வச்சுருந்தாலும் நான் ஒரே கலர் நூலில் தான் எல்லாமே தைச்சிட்டேன். நூல் மாற்றவே இல்லை. பீஸ் அப்படியே திருப்பி மேலே ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஆறு இன்ச்சு இறக்க வேணும். அதுவாகவே துணி அதிகமாக இருக்குது. அதே அளவு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். கிளாத்து எங்கேயும் நகராமல் டைட்டாக வச்சு அடிச்சுக்கலாம். ஒரு கிளாத்து லூஸாக இருந்ததுன்னா கூட துணி லூஸ் அடிக்கும், சுருக்க சுருக்க தெரியும். இப்போ சைடில் அதிகமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் போட்ட பின்னாடி நாம் என்ன கலர் நூல் போட்டுக்கிறோமோ அந்த கலர் துணிக்கு மட்டும் உள்ளே இருக்கிற கிளாத்துக்கு தையல் அடிச்சுக்கலாம். ஒரு கிளாத்தில் தையல் அடித்தாவே மற்ற கலர் எதுவும் நகர்ந்து போகாது. அதனால் ஒரு தையலுக்கு அடித்தாலே போதும். எல்லா கிளாத்துலேயும் தையல் அடிக்க வேண்டியதில்லை. இந்த பீஸில் எல்லா தையலும் அடித்தாச்சு. அடுத்து 2 பைப்பிங் வச்சு ரெடி பண்ணி வச்சதில் நெக்கு இறக்க என்ன தேவையோ அதே அளவுக்கு 2 பீஸுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவில் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன அகல தேவையோ அந்த அளவுக்கு ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கு. 2 பீஸும் ஒரே அளவு வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இப்போ பான் நெக் வந்துருச்சு, அதிலே பைப்பிங்கும் வந்துருச்சு, டிசைனும் வந்துருச்சு. இந்த தையல் அடித்த பின்னாடி கீழ் சைடு அரை இன்ச்சுக்கு மட்டும் மடித்து தைக்கிறதுக்கு துணி விட்டு மீதியெல்லாம் வெட்டி எடுத்து அப்படியே ஒரு பீஸ் வச்சு அடித்து திருப்பி மேல் சைடு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். பேக் சைடு பீஸு ரெடி ஆயிடுச்சு. ஒரு டிசைனும் வந்துருச்சு.
பேக் சைடு பீஸை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதுக்கு 2 பைப்பிங் வேணாலும் வச்சுருக்கலாம். ஆனால் நான் ஒரு பைப்பிங்லேயே நிறுத்திட்டேன். அடுத்து ஸ்லீவுக்கு எப்பவும் வைக்கிற மாதிரி ஒரு பைப்பிங் வச்சு அது மேலேயே இன்னொரு பைப்பிங் வச்சு அடிச்சுக்கலாம். டபுள் பைப்பிங் வைக்கிறது. இதிலே 3 பைப்பிங் கூட நம்மளால் வைக்க முடியும். அது ரொம்ப திக்னஸாக இருக்கும், கிளாத்து நகர்ந்து போனாலும் போகும். அதனால் 2 பைப்பிங் மட்டும் வச்சிட்டேன். ஒரு பீஸ் 1/4 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்கிறது கீழ் சைடு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு துணி விட்டுடலாம். அது மேலேயே ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த பைப்பிங் ரெடி பண்ண பின்னாடி நாம் எப்படி ஒரு சிங்கிள் பைப்பிங் வைப்போமோ அதே மாதிரி தான் ஸ்லீவில் வச்சு அடித்து திருப்பிடலாம். அப்போ டபுள் பைப்பிங் வந்துடும். இதிலே இன்னொரு கலர் வச்சு 3 பைப்பிங் கூட நம்மளால் வைக்க முடியும். சிங்கிள் பைப்பிங் வைக்கிறதுக்கு எப்படி கட்டிங் செய்வோமோ அதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு சைடும் மார்க் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஆப்போசிட் வரும், கிளாத் மாறி போகாமல் இருக்கும். லைனிங் கிளாத்தில் வச்சு தைச்சிக்கலாம். மேல் சைடு திருப்பி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீவி விட்டோம்னாவே அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் போயிடும். இது சில்க் காட்டன் அப்படிங்கிறதுனால சுருக்கம் அதிகம் வராது.
இந்த வீடியோவில் டபுள் பைப்பிங் எப்படி வைக்கிறது, ஒரு பாக்கழுத்து வச்சு அதுக்கு ஒரு கயிறு ரெடி பண்ணி பின்னலாக வச்சு எப்படி ஒரு டிசைன் செய்யலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.